சேனல்ல நபார்டு பேங்க், அதாவது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மத்திய அரசு வங்கி. இங்க இருந்து வந்திருக்கக்கூடிய டிஏ, அதாவது டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பதவிக்கான நோட்டிபிகேஷனை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடிச்சவங்க, வேற லெவல் சேலரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்காக இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நபார்டு பேங்க் கிராமப்புற வளர்ச்சி வங்கி, இங்க இருந்து டிஏ டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. இதை பொறுத்தவரையும் ஒரு நிரந்தர மத்திய அரசு வேலை வாய்ப்பு, டெம்பரவரி கான்ட்ராக்ட் அதெல்லாம் கிடையாது. இதுக்கு நீங்க முற்றிலும் ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க கொரியர் சென்ட் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாமே இது கிடையாது. ஆன்லைன்ல மட்டுமே விண்ணப்பிச்சா போதும். www.nabard.org இதுதான் அபிஷியல் வெப்சைட். நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே லிங்க் தரேன், பிளஸ் நோட்டிபிகேஷன் லிங்க்மே கொடுக்குறேன். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதற்கான போர்ட்டல் பாத்தீங்கன்னா 17 ஜனவரியில இருந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரை டைம் இருக்கும். அதற்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இதுக்கு மொத்தமா 2 தேர்வுகள் இருக்கு, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி. ப்ரிலிம்ஸ் டென்டேட்டிவ்லி 21 பிப்ரவரியிலையும், மெயின்ஸ் 12th ஏப்ரல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா எக்ஸாக்டா என்னைக்கு அப்படிங்கறதெல்லாம் இவங்க அபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க அந்த டைம், அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு கால் லெட்டருமே இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சோ இதுல பாருங்க, டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட் மொத்தமா 159 வேகன்சி, ஆல் இந்தியா வேகன்சி இருக்கு. ஓகே, இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னா 9 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுல யூஆருக்கு 4, அதாவது பொது பிரிவினருக்கு 4 வேகன்சி இருக்கு. அடுத்து எஸ்சி பிரிவை சேர்ந்த நண்பர்களுக்கு 2, எஸ்டிக்கு 0. அப்புறம் பாருங்க, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 2 வேகன்சி. இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சி இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, நான் எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்க, நான் எங்களுக்கு வேகன்சி இல்லையா, 0 தானே இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த யூஆர்ல இருக்கக்கூடிய 4 போஸ்டிங்க்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்றப்போ யூஆர் அப்படின்னு போட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, நீங்க என்னதான் எஸ்டி பிரிவா இருந்தாலும் உங்களுக்கு வயது வரம்புல தளர்வு இருக்காது. அதாவது யூஆருக்கு என்ன வயது வரம்போ அந்த வயது வரம்பு தான் உங்களுக்கும். எக்ஸாம்ல யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். அதாவது உங்களுக்கு வேகன்சியே இல்லை, நீங்க யூஆர்ல போய் போட்டி போடுறீங்க அப்படின்னா யூஆருக்கு என்ன நெறிமுறையோ அதுதான் உங்களுக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். மிச்சம் உள்ள பிரிவை சேர்ந்தவங்க உங்களுக்கு அதுல வேகன்சி இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல ப்ரோ நானுமே யூஆர் போட்டி போடலாமா அப்படின்னா நீங்களும் தாராளமா போட்டி போடலாம். உங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான். ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், எக்ஸாம் கட் ஆஃபா இருக்கட்டும், யூஆர்ல என்னவோ அதுதான். நீங்க அப்ளை பண்றப்பவே சொல்ல போனா யூஆர் அப்படின்னு போட்டு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ டோட்டலா 159 வேகன்சி, தமிழ்நாட்டுக்கு 9 வேகன்சி இருக்கு. அடுத்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தியில எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ லக்கீலி தமிழ்நாட்டுக்கு 1 வேகன்சி இருக்கு. மொத்தமாவே 3 ஸ்டேட்ல 3 வேகன்சி தான். அதுல தமிழ்நாட்டுக்கு 1 வேகன்சி, அதுவும் யூஆர்ல தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்களும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்திக்கு கேட்டிருக்கக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா. ஓகே, ஸோ வெறுமனே டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தியில ஒரே ஒரு வேகன்சி இருக்கு. ஸோ அது தமிழ்நாட்டில் ஒரு வேகன்சி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி சொல்றேன். ஓகே, அடுத்து ஃபர்தரா இதற்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 21ல இருந்து 35 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எஸ்சி எஸ்டி வகுப்புல வரீங்க அப்படின்னா பிளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க 40 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசி அப்படிங்கிற பிரிவு கீழே தான் வருவீங்க. ஏன்னா அது மத்திய அரசு வேலை வாய்ப்பு. நீங்க பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்படிங்கிறது மேண்டேட்டரி நீங்க எடுக்கணும். உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. 38 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க உங்க கேட்டகரியில அப்ளை பண்ணலாம். யூஆர்ல அப்ளை பண்ணா 35 தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வெறும் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட், அதுக்கு ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். 50% உங்களோட டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள்லாம் ஜஸ்ட் உங்க டிகிரியை பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி, தமிழ்நாட்டுக்கு 1 வேகன்சி இருந்தது. அதுக்கு பேச்சுலர் டிகிரி இங்கிலீஷ்லயோ இல்ல ஹிந்திலயோ நீங்க முடிச்சிருக்கணும். ஓகே, இன்கேஸ் பேச்சுலர் டிகிரி இங்கிலீஷ்ல முடிச்சிருக்கீங்கன்னா ஹிந்திய ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். இன்கேஸ் பேச்சுலர் டிகிரி ஹிந்தியில முடிச்சிருக்கீங்கன்னா இங்கிலீஷ ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா நீங்க உங்க டிகிரியில எடுத்து படிச்சிருக்கணும். இதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி.
அதே மாதிரி கேண்டிடேட் மஸ்ட் பி ஏபிள் டு டிரான்ஸ்லேட் ஃப்ரம் ஹிந்தி டு இங்கிலீஷ் டு ஹிந்தி, அப்புறம் ஹிந்தி டு இங்கிலீஷ். ஸோ அப்படிங்கிறது மேரிட்டரி. டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பண்ண தெரியணும். ஓகே, செலக்ஷன் ஸ்கீம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்க்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஒரு வங்கி தேர்வுக்கு என்ன சிலபஸ் அதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங், 100 கொஸ்டின் 100 மார்க் 1 மணி நேரம் டைம். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள மெயின் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூடு, ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த சென்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்கு, எஸ்ஏ, ப்ரீசிஸ் ரைட்டிங், இது எல்லாமே வந்து இருக்கு. 200 மார்க்குக்கு நடக்குது. 135 நிமிஷம் உங்களுக்கு டைம் தராங்க. ஸோ டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு அதுதான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கு. பட் இதில் அடிஷ்னலி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜான அந்த ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அதுவுமே உங்களுக்கு இதில் வந்து ஆடப் ஆகும். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சிக்கு தமிழ் கட்டாயம் தெரியணும். அதை பரிசோதிக்கிறதுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குமா. ஆனால் நீங்கள் உங்கள் 10ஆம் வகுப்புலையோ இல்லை 12ஆம் வகுப்புலையோ தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்க, அது உங்கள் மார்க் ஷீட்டில் இருக்குது, தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுறீங்க அப்படின்னா 1/4 த மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு இப்போ 1 மார்க்னா அதுல மார்க் வந்து இவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது 1/4. ஸோ இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்குங்க. ஃபீஸ் வந்து 550 rupees. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள்னா நீங்க 100 rupees வந்து ஃபீ பே பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். இதுக்கான சேலரி பாருங்க, அப்ராக்சிமேட்லி 46,500 உங்களோட கிராஸ் எமால்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு 23,100 அப்படிங்கிறது பேசிக் பே. இது இல்லாம அடிஷனல் அலவன்ஸ், பெனிஃபிட்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அப் டு 46,500 வரையும் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் கிராஸ் எமால்மெண்ட்ஸ் இருக்கும். வழக்கமாக ஒரு வங்கி தேர்வுக்கு அப்ளை பண்ற மாதிரி உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டடா நீங்க எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா நான் நிச்சயமா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஏன்னா சும்மா ஒருத்தவங்க 2 பேர் தான் வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்றப்ப எது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணா நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இல்ல நிறைய பேர் அப்ளை பண்ண ட்ரை பண்றீங்கன்னா நான் நிச்சயமா வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபைடு லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட், ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுக்கு தமிழ் அது நமக்கு தெரியும். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்க நடக்குது பாருங்க, இவ்வளோ இடங்கள்ல நடக்குது. ஸோ இதுல நீங்க வந்து சென்டர்ஸ் சூஸ் பண்ணி உங்க நியர்பை சென்டர்ல தேர்வு வந்து நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்திக்கு பாருங்க, இதுக்குமே தமிழ்நாட்டில் சென்னையில வந்து நடக்குது. ஓகே, இதான் பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஃப்ரீ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரீ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுமாச்சு அப்படின்ட்டு. தேங்க்ஸ் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பை. சேனல்ல